வணக்கம் அன்பு நண்பர்களே. முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் சேலத்திற்கு அரசு முறை பயணமாக சென்றிருந்த சமயத்தில் அரசு விருந்தினர் மாளிகையில் மாலை நேரத்தில் தங்கியிருந்தார். அப்பொழுது அந்த பகுதியில் கூடியிருந்த பொதுமக்கள் எல்லோரும் அவர்களுடைய கோரிக்கைகளையும் விண்ணப்பங்களையும் கொடுப்பதற்காக அங்கு கூடினார்கள். அப்பொழுது வரிசைப்படுத்தி 4 காவலர்கள் முதலமைச்சரை பார்ப்பதற்காக உள்ளே அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது பெரிய பணக்காரர்களும் வெள்ளை வேட்டி சட்டை போட்டவர்களும் அந்த ஊர் முக்கியஸ்தர்களும் எல்லாரும் வரிசையாக நின்று காமராஜரை பார்ப்பதற்கு உள்ளே காவலர்களால் அனுமதிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அழுக்கு வேட்டியுடனும் அழுக்கு சட்டையுடனும் மிகவும் வறுமையான கோலத்தில் ஒருவர் வந்து, நான் முதலமைச்சர் காமராஜரை பார்க்க வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு காவலர்கள் உள்ளே அனுப்புவதற்கு இடம் கொடுக்கவில்லை. அவர் உள்ளே செல்ல அனுமதியும் கொடுக்கவில்லை. ஐயா, நான் ஒரே ஒரு முறை முதல்வரை பார்த்து விடுகிறேன், அவரிடம் நான் எதுவும் கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் அவர். இருப்பினும் அவரை அனுப்பவில்லை. இந்த சமயத்தில் உள்ளே இருந்த முதலமைச்சர் அவர்கள் வாசல் நோக்கி தற்செயலாக பார்க்கிறார். பார்த்தவுடன் முகமலர்ந்து வேகமாக வெளியே வந்து, வேலு, வா 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 வா, சௌக்கியமாக இருக்கியப்பா, குடும்பம்லாம் நல்லா இருக்கா, குழந்தைங்களாம் சோகமாக இருக்காங்களா என்று அவர் தோள் மேல் கை போட்டு மிகவும் சுவாரஸ்யமாக பேசுகிறார்கள் இருவரும். இதை பார்த்த பொதுமக்களும் காவலர்களும் வியந்து போய் பார்க்கிறார்கள். நம்ம 2 பேரும் விடுதலை போராட்டத்திற்காக வேலூர் சிறையில் இருக்கும் பொழுது அந்த ஒன்றா இருந்த காலங்களை மறக்க முடியாதப்பா. அந்த நேரம் நீ எனக்கு செஞ்ச உதவிகளையும் என்னால் மறக்க முடியாதப்பா. இப்போ நீ எப்படி இருக்க, உன் வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, உனக்கு நான் ஏதாவது உதவி செய்யணுமாப்பா என்று கேட்கிறார் முதலமைச்சர். அதற்கு அவர் சொல்கிறார், வேண்டாம்ப்பா, ஒன்றும் வேண்டாம், நீ என்னை இப்படி உபசரித்ததே எனக்கு மிகப்பெரிய கௌரவம்ப்பா, ரொம்ப நன்றிப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா என்று விடைபெறுகிறார். அவர் சென்றவுடன் ஒரு ஆளை அனுப்பி அவருடைய வாழ்வியல் முறையை தெரிந்து கொள்கிறார் முதல்வர் காமராஜர். அவர் மிகவும் வறுமையான நிலையில் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு அவருக்கு ஒரு பெரிய ஆலையில் சேலத்தில் வேலை வாங்கி கொடுக்கிறார். இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக போராடியவர் வறுமையில் வாடக்கூடாது என்று நினைக்கிறார் பெருந்தலைவர் காமராஜர். வாழ்க காமராஜர்.